நீங்க என்ன மாதிரி ஐபோன் 16 ப்ரோ வச்சிருக்கீங்களா? இந்த 16 ப்ரோக்கு கண்டிப்பா ப்ரொடெக்ஷன் வேணும், அது எனக்கும் நல்லாவே தெரியும். பட் எப்படி கம்ஃபோர்ட் அண்ட் ஸ்டைல காம்ப்ரமைஸ் பண்ணாம இந்த ஐபோன் 16 ப்ரொடெக்ட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்றேன். அதை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு தான் பாத்தீங்கன்னா கேஸ் கியர் அப்படிங்கிற பிராண்ட் நமக்கு ஆக்சசரிஸ் எல்லாமே சென்ட் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நமக்கு லைஃப் டைம் வாரண்டி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. கேஸுக்கு என்ன ப்ரோ வாரண்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க. சோ இன்னைக்கு ஐபோன் 16 ப்ரோக்கு தேவையான எல்லா எசென்ஷியல் ஆக்சசரிஸையும் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துட்டு இருக்க டெக் ஆப்ஸ் தமிழ் சேனல் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் ஓகே கேஸ், இப்போ ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்த்துடலாம். இந்த கேஸுக்கு அன்பாக்சிங்காக நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பட் கேஸ் கியரோட கேஸு அன்பாக்சிங் ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஏன்னா பாக்ஸ் அவ்வளோ சூப்பராக பேக் பண்ணியிருப்பாங்க. இது வரைக்கும் கேஸு அப்புறம் மொபைல் ஆக்சசரிஸ் இந்த அளவுக்கு பேக் பண்ணி வந்து நான் பார்த்ததில்ல. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லென்ஸ் ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட பேக்கேஜிங் ஆப்பில் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர். ஸோ சைடில் கேஸ் கியர் அப்படின்னு போட்டு சீரியஸ்லி பேக்கிங்லேயே பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்னொரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேஸ் எல்லாமே வருது. இதுதான் மெயினான விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக பேக் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி பபுள் ரேப் பண்ணி உங்களுக்கு வரும். டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நான் அந்த போல்டு ப்ரோ கேஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கேஸ் வந்து நம்ம கீழே ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இழுத்தோனா வந்துடும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுக்காக தான் நான் மெயினாக இதுக்கு வந்து அன்பாக்சிங் போடுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிளாஸ்டிக் ரேப்பர் இருக்குது. அதை விட்டு வெளியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் இருக்கும். நல்லா நீட்டாக சேஃபாக பேக் பண்ணுறாங்க. ஆப்பில் பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ்ட். கேஸும் குவாலிட்டி செமையாக இருக்குதுங்க. அண்ட் வாரண்டி கார்டு அப்படிங்கிறதும் கொடுக்குறாங்க. இந்த கேஸஸ் எல்லாமே நம்மளுக்கு லைஃப் டைம் வாரண்டியோட வருது. ஸோ அதனால் பத்திரமா இதை வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ஃபிட் கேஸ். இது மேக்ஸேஃப் கேஸு. அதே மாதிரி நீங்கள் புல் பண்ணீங்கன்னா உள்ள உங்களுக்கு கேஸ் இருக்கும், வாரண்டி கார்டு இருக்கும். அண்ட் இந்த கேஸ் வந்து ஒரு சிலிகான் கேஸுங்க ஆக்சுவலாக. பட் உள்ள உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. அண்ட் இந்த கேஸில் ஒரு சில ஸ்பெஷலான விஷயங்களும் இருக்குது சாஃப்ட்வேர் சைடில். அது என்னங்கிறது நான் உங்களுக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் நாச்சுங்க. அண்ட் இதுக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு வாரண்டி அப்படிங்கிறது லைஃப் டைம் வந்துடுது. ஸோ இந்த QR ஸ்கேன் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க அன்பாக்சிங். ஓகே கேஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐஃபோன் 16 ப்ரோ வாங்கிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் கிளாஸை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அது ரொம்பவே முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் கிளாஸ் இன் கேஸில் கிராக் ஆயிடுச்சு இல்லாட்டி ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா இதோட ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் கிட்டத்தட்ட 30,000 ரூபாய். ஸோ அதனால் நீங்கள் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் போடுறது முக்கியம் இல்லை, ஓரளவுக்கு நல்ல ஸ்க்ரீன் ப்ரொடெக்டராக போடணும். ஸோ அதுக்காக தான் கேஸ் கியர் நமக்கு இம்பாக்ட் ப்ரோ அப்படிங்கிற ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரை அனுப்பியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ஐஃபோன் 16 ப்ரோக்கு பெஸ்ட் சூட்டாக இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக இதை இன்ஸ்டால் பண்ணலாம். ஈஸி ஃபிட் கிட்டோட வருது. இதை நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிள். உங்களோட ஃபோனை கரெக்டாக தொடச்சிட்டு அதில் பாக்ஸ்லேயே துடைக்கிறதுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம வெட் வைப் எடுத்து நல்லா ஃபோனை தொடச்சிக்குவோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ள நமக்கு டஸ்ட் அப்சர்ப்ஷன் ஸ்டிக்கர் வச்சிருப்பாங்க. அதை வச்சு டஸ்ட் எல்லாமே எடுத்து விட்டுருங்க. இன்கேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ட்ரை வைப்பும் பண்ணிக்கலாம். அண்ட் டெம்பர் கிளாஸ்ல இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் தொங்கிட்டு இருக்குங்க. அதை உள்ள போட்டுட்டு கரெக்டாக உங்களோட ஐஃபோனில் அலைன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கீழே இருக்கிற இழுத்து விட்டா போதுங்க, பக்காவா ஒட்டிடும். நடுவில் ஜஸ்ட் விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, அப்பதான் ஃபுல்லாக போகும். அண்ட் அதுக்கப்புறம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பபிளே இல்லாமல் ஒட்டிடும். பட் இன்கேஸில் என்ன மாதிரி உங்களுக்கு பபிள் இருந்துச்சுன்னா உள்ள பாக்ஸ்லயே நமக்கு டூல் கொடுப்பாங்க. அந்த டூலை யூஸ் பண்ணி இந்த பபிள் எல்லாமே கார்னருக்கு நீங்க தள்ளி விட்டுறலாம். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். ஒன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஒரு பபிள் கூட இல்ல, ஒரு சின்ன டஸ்ட் இல்லாம செமையா நம்ம ஒட்டிட்டோம். ரொம்ப ஈஸியா இருக்குதுங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் இது வரைக்கும் நான் பண்ணதுல ரொம்ப சிம்பிளா இவங்க தான் கொடுத்திருக்காங்க. எல்லாமே ஆட்டோமேட்டிக். அண்ட் மத்த நார்மல் டெம்பர் கிளாஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த டெம்பர் கிளாஸ் வந்து நம்மளுக்கு ஸ்கிராட்ச் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், ஓரளவுக்கு தாங்கிச்சு. ஆல்சோ மத்த சீப் டெம்பர் கிளாஸ்ல என்ன பெரிய பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா யூஸ் பண்றதுக்கு அவ்வளவு ஸ்மூத்தா இருக்காது. ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டக் ஆகி நிக்கிற மாதிரி இருக்கும். பட் இது பாத்தீங்கன்னா நமக்கு பத்தரி ஸ்மூத்தா இருந்துச்சு. எனக்கு யூஸ் பண்ணும்போது அந்த ஃபீல் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆல்சோ இந்த டெம்பர் கிளாஸ்ல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா மேல இருக்கக்கூடிய அந்த ஸ்பீக்கர் கிரில், அதாவது இயர்பீஸ் ஸ்பீக்கர் இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரில் மாதிரி செட்டப் கொடுத்திருக்காங்க. சோ அழுக்கு ஈஸியா உள்ள போகாது. அண்ட் இந்த டெம்பர் கிளாஸ்ல இன்னொரு முக்கியமான விஷயம் ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ பாருங்க. அவ்வளவு சூப்பரா 16 ப்ரோ மேட்ச் பண்ணிருக்காங்க. சோ ஓவரால் இந்த டெம்பர் கிளாஸோட பிரைசிங் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 899 rupees வருது. அண்ட் உங்களோட வெப்சைட்ல பே லேட்டர் ஆப்ஷனும் இருக்கு. சோ அந்த பிரைஸ்க்கு ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா கொடுத்திருக்காங்க. அட் தி சேம் டைம் ஒட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆக்சுவலி ஃப்ரீயா நீங்க ஒரு ஆப்ஷன் தேடுறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன். எல்லா ப்ராடக்ட்கான லிங்க் போய் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ டெம்பர் கிளாஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் நம்மளோட ஐபோன் 16 ப்ரோக்கு தேவைப்படுறது லென்ஸ் ப்ரொடெக்டர். இப்போ நான் போட்டிருக்கேன், பட் பார்த்தா உங்களுக்கு போட்டிருக்காத மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி எனக்கு ஃபீல் கொடுக்குது. சீரியஸ்லி ஐ எம் வெரி இம்ப்ரெஸ். ஏன்னா 16 ப்ரோல ஆல்ரெடி கேமரா பம்ப் வந்து பெருசா
பெருசுங்க. அதில் 2 விஷயம் நம்ம நோட் பண்ணணும். மெயினா இந்த லென்ஸ் ப்ரொடெக்டர் போடுறதுக்கு அப்புறம் இன்னும் பெருசாகாம இருக்கணும். ரெண்டாவது விஷயம், சீப்பான லென்ஸ் ப்ரொடெக்டர் ஈஸியா ஸ்கிராட்ச் ஆயிடும் அண்ட் அது குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா குறைச்சிடும். நீங்க இருட்டுல போட்டோஸ் ஆர் வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கு அந்த லென்ஸ் ஃபிளேர் அப்படிங்கிறது நடக்கும். இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல இதை பத்தி பேசியிருக்கேன். பட் கேஸ் கியரோட இந்த லென்ஸ் ப்ரொடெக்டர் நம்மளுக்கு ஒட்டுறதுக்கு செம ஈஸிங்க. ரொம்ப ஈஸியா நீங்க ஒட்டிடலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பாக்ஸ்ல இருந்து லென்ஸ் ப்ரொடெக்டர் வெளியே எடுத்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு அந்த கிளீனிங் கிட் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது இன்ஸ்டாலேஷன் கைடு. உங்களுக்கு இன் கேஸ்ல இன்ஸ்டாலேஷன் தெரியலனா எல்லா ப்ராடக்ட்டுக்கும் இந்த மாதிரி கியூஆரோட வந்துடும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளீனிங் கிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட மெயின் விஷயம் லென்ஸ் ப்ரொடெக்டர். நல்லா வெயிட்டாக இருக்கு. குவாலிட்டி கையில் எடுக்கும் போதே தெரியுதுங்க. அந்த வெயிட்டே என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் இப்போ நம்ம கிளீனிங் கிட்ல இருந்து வெட் வைப்பை எடுத்து நல்லா நம்மளோட லென்ஸை வந்து தொடச்சி எடுத்துருவோம். இது ரொம்ப முக்கியங்க. கரெக்டாக தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம ட்ரை வைப்பும் பண்ணிக்கலாம். இதை முடிச்சுட்டு நம்ம டஸ்ட் அப்சர்வர் ஸ்டிக்கரை வச்சு டஸ்ட் எல்லாம் எடுத்துடலாம். இதுக்கப்புறமா நம்ம லென்ஸ் ப்ரொடெக்டர் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்க பின்னாடி இருக்கிற ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு ப்ராப்பரா உள்ள வச்சிருங்க. நீங்க அலைன் பண்ணணும் கூட தேவையில்ல. ப்ராப்பரா மேல வச்சு விட்டீங்கன்னா போதும். விட்டுட்டு நல்லா அழுத்தி விட்டுருங்க. இது அழுத்ததுக்கு வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உள்ளே நம்மளுக்கு டூல் கொடுத்துருப்பாங்க. டெம்பர் கிளாஸுக்கு வந்த டூல். அந்த டூலை வச்சு கூட நம்ம அழுத்தி விடலாம். பட் பேசிக்கா சும்மா லைட்டா அழுத்தினா போதும். அதுக்கப்புறமா நீங்க இதை எடுத்துடலாம். அந்த கவர் எடுத்துட்டீங்கன்னா பக்காவா ரெடி ஆயிருச்சுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த குவாலிட்டி டிஃபரன்ஸ் நம்ம சீப்பா ஒட்டுறதுக்கும் இவங்களோடதுக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மற்ற லென்ஸ் ப்ரொடெக்டர் ஈஸியாக ஸ்கிராச் ஆகும். பட் இது வந்து ஸ்கிராச் ஆகலை. அதையும் நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அண்ட் ஆல்சோ நைட்லேயும் ஒரு சில வீடியோஸ் எல்லாமே நாங்கள் எடுத்து பார்த்தோம். லென்ஸ் ஃபிளேர் மாதிரியான விஷயங்கள் இல்லை. வித்தவுட் காம்ப்ரமைசிங் கேமரா பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் வந்து ஒரு நல்ல லென்ஸ் ப்ரொடெக்டர் தேடுறீங்கன்னா இது பெஸ்ட் ஆப்ஷன். இந்த ப்ராடக்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. பிரைசிங் சொல்ல மறந்துட்டேன். பிரைசிங் 799 rupees வருது. கொஞ்சம் அதிகம் தான். பட் இருந்தாலும் நீங்க கொடுக்குற பிரைஸுக்கு இது ஒர்த்தா தான் இருக்கு. ஃபைனலி நமக்கு தேவைப்படுறது பேக் கேஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக் கிளாஸ் இருக்குது இல்லையா, இதோட பிரைசிங் வந்து கிட்டத்தட்ட 14,000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இன் கேஸ்ல உடைஞ்சிருச்சுன்னா அதை உடையாம பாத்துக்கிறது நம்மளோட பொறுப்பு. அதுக்கு கேஸ் கியர்ல இருந்து நமக்கு 2 கேஸ் கொடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸேஃப் யூசர்ஸ்க்கான கேஸுங்க. இந்த கேஸ் வந்து பாக்குறதுக்கு செம சூப்பரா இருக்கு. அட் த சேம் டைம் அந்த லுக் அண்ட் ஃபீலுமே நல்லா இருக்குதுங்க. கையில நம்ம தொட்டு யூஸ் பண்றதுக்கு வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த பிரீமியம்னஸ் நீங்க கையில எடுத்தா தான் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ இந்த கேஸ்ல ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆப்பிள் ஒரிஜினல் கேஸ்ல வர்ற மாதிரியான அனிமேஷன் உங்களுக்கு வரும். கேஸ் ஜஸ்ட் நீங்க மாட்டினீங்கன்னா உங்களோட iOS பாத்தீங்கன்னா அனிமேட் ஆகும். அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ அனிமேட் ஆகிறது மட்டும் ஆப்பிள் மாதிரி பண்ணல. உங்க கேஸோட குவாலிட்டியே ஆப்பிளோட ஒரிஜினல் கேஸ்க்கு ஈக்குவலண்டா இருந்துச்சு. ஐபோன் 16 ப்ரோக்கு இது பெர்ஃபெக்ட் ஃபிட்டுங்க. ஆல்சோ இதை வந்து சூப்பரா டிசைன் பண்ணியிருக்காங்க. மெயினா நம்மளுக்கு கேமரா பம்ப் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா கொடுத்திருக்காங்க. சிலிகான் கேஸா இருந்தாலும் அட் த சேம் டைம் அந்த கேமரா பம்ப் ஏரியா எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா ரைஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸோ நல்லா கேமராவும் நல்லா ப்ரொடெக்ட் ஆகுது. அண்ட் ஃப்ரண்ட்லேயே ரைஸ் பண்ணி கொடுத்திருக்கனால நீங்க போன் எப்படி கீழே வைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கிரீனையும் ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கேஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லைஃப் டைம் வாரண்டியோட வருதுங்க. கேஸுக்கு என்ன ப்ரோ வாரண்டி அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. உங்க சொல்றது ஆக்சுவலா இந்த பட்டன் இருக்குது இல்லையா, இந்த பட்டன் அதுக்கப்புறம் இந்த சிலிகான் இந்த இது அதெல்லாம் எங்கேயாச்சும் வந்து கிழிஞ்சு போயிருச்சு, இல்லாட்டி டேமேஜ் ஆயிடுச்சு, இல்லாட்டி பட்டன் ஒர்க் ஆகல அப்படின்னா லைஃப் டைம்ல நீங்க இந்த கேஸை வாங்கி எப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஆனாலும் வாரண்டி கிளைம் பண்ணி ஃப்ரீயா ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிராண்ட் சொல்றாங்க. சீரியஸ்லி சூப்பரான விஷயம், சூப்பரான இனிஷியேட்டிவ். அண்ட் ஆல்சோ இதுக்கு நமக்கு 8 ஃபீட்டுக்கான டிராப் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. 8 ஃபீட்ல இருந்து கீழே போட்டா ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறது சொல்றாங்க. இன் சிம்பிள். அண்ட் இந்த கேஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேக்ஸேஃப் யூசர்ஸ்க்கானது. மேக்ஸேஃப் இங்க பாத்தீங்கன்னா உள்ள எம்பர்ட் பண்ணிருக்காங்க. அதனால வெளியில இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்க டச் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஃபீல் இருக்காது. பட் மேக்ஸேஃப் ஆக்சஸரிஸ் நீங்க அட்டாச் பண்றீங்கன்னா சீரியஸ்லி செம்ம ஸ்ட்ராங்கா நிக்குது. நான் என்கிட்ட இருக்கிற எல்லா மேக்ஸேஃப் ஆக்சஸரிஸும் யூஸ் பண்ணி பார்த்தேன். வேலட்ல இருந்து பவர் பேங்க் வரைக்கும் எல்லாமே பக்காவா ஒர்க் ஆகுது, பக்காவா நிக்குது. ஈவன் நீங்க கேஸ் போட்டா கூட. ஆல்சோ நம்ம ஐபோன் 16 ப்ரோல மெயினா பார்க்க வேண்டியது கேஸ் வாங்கும்போது இந்த கேமரா கண்ட்ரோல் பட்டன். ஏன்னா இது யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். நிறைய கேஸ் பாத்தீங்கன்னா உள்ள ரொம்ப போயிருக்கும், நம்மளால யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த கேஸ் பாத்தீங்கன்னா சீரியஸ்லி சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கட் அவுட் அவ்வளவு ஸ்மூத்தா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த கேமரா கண்ட்ரோல் பட்டன் நம்ம யூஸ் பண்ணும்போது எங்கேயுமே நம்ம கேஸ் போட்டிருக்க மாதிரியான ஃபீல் இல்ல. நல்லாவே யூஸ் பண்ண முடியுது. அதுல காம்ப்ரமைஸ் இல்ல. அண்ட் இந்த மாதிரியான சிலிகான் கேசஸ் நம்மளுக்கு 500 ரூபாயில இருந்தே கிடைக்குது. பட் அதுல இருக்கிற மேஜர் கான்சர்ன் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ண அது ஒரு மாதிரி கிரீசி ஆயிடும், ஒரு மாதிரி ஒட்ட ஆரம்பிச்சிடும். பாக்கெட்ல வச்சுட்டு எடுக்க முடியாது. கிட்டத்தட்ட 1 to 2 வீக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அந்த மாதிரியான ப்ராப்ளம் இல்ல. இன்னுமே ஒட்டாம நல்லா தான் இருக்கு. அண்ட் இந்த கேஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3 கலர் ஆப்ஷன்ஸ்ல வருது. இதோட பிரைசிங் கிட்டத்தட்ட 1299 rupees. சீரியஸ்லி நீங்க மேக்ஸேஃப் அதிகமா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா மேக்ஸேஃபே தெரியாத மாதிரி ஒரு கேஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட் ஆப்ஷன். ஒரு மினிமலிஸ்டிக் கேஸ். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னோட ஃபேவரட் கேஸ் ஃப்ரம் கேஸ் கியர். அதாவது போல்ட் ப்ரோ கேஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த கேஸ். சீரியஸ்லி பார்க்கிறதுக்கு போல்டா ப்ரோ மாதிரி தான் இருக்கு. இந்த கேஸுமே பாத்தீங்கன்னா நமக்கு லைஃப் டைம் வாரண்டியோட வருது. சோ பட்டன்ஸ் எதுவும் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நீங்க வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இந்த கேஸுக்கு நமக்கு 14.8 மீட்டருக்கான டிராப் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. சோ 14 மீட்டர் வரைக்கும் நீங்க கீழே போட்டா ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறது சொல்றாங்க. இன் சிம்பிள். இதோட லுக்ஸுமே பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு.
அட் த சேம் டைம் இதுல வந்து நம்மளுக்கு எல்லோ ஆகிற மாதிரி இஷ்யூஸ் எதுவும் கிடையாது. அப்படி ஆனாலும் நீங்க வந்து வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. அட் த சேம் டைம் அவ்வளோ பிரீமியமா இருக்குதுங்க. கையில பிடிச்சு நான் யூஸ் பண்றதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபீலை கொடுக்குது. அண்ட் ஆல்சோ இந்த கேஸ்ல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சைடுல வந்து கொஞ்சம் பெருசா கொடுத்துருப்பாங்க. உள்ள ஒரு சில விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஷாக் அப்சர்வர் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இன் கேஸ் போனை கீழே போடுறீங்கன்னா இந்த ஷாக் அப்சர்வர் வந்து ஓரளவுக்கு உங்களோட போனோட ஃப்ரேம்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கறது சொல்றாங்க. ஸோ சீரியஸ்லி அதெல்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. நம்மளோட கம்ஃபர்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணாம ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் கிடைக்குது இந்த கேஸ்ல. ஆல்சோ இந்த கேஸ்ல வந்து பட்டன்ஸ் எல்லாம் ரொம்ப கிளிக்கியா இருந்துச்சுங்க. யூஸ் பண்றதுக்கு சூப்பர் சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. அண்ட் குறிப்பா கேமரா பம்ப் எல்லாம் நல்லா ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஒயிட் கலர் அவுட்லைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அட் த சேம் டைம் ஃப்ரண்ட்லயே நம்மளுக்கு ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. போன் இன் கேஸ்ல இப்படி கீழே வைக்கிறீங்கன்னா ஒன்றும் ஆகாது. ஆல்சோ இதுலயே நம்மளுக்கு கேமரா கேப்சர் பட்டனுக்கு ஒரு கட் அவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு செம ஸ்மூத்தா சூப்பரா இருந்துச்சு. கேஸ் போட்ட மாதிரியான ஃபீல் எனக்கு சுத்தமா இல்ல. அதாவது கேஸ் போட்டுனாலும் அது யூஸ் பண்றதுல எந்த வித பிரச்சனையுமே இல்ல. நம்ம நார்மலா யூஸ் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். அதெல்லாம் சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க. ஓவரால் இந்த கேஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாக் ஃப்ராஸ்டட் கலர்லயும் ஒயிட் கலர்லயும் நம்மளுக்கு கிடைக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்க ப்ரிஃபர் பண்ணி வாங்கிக்கலாம். சோ ஃப்ராஸ்டட் பேக் அப்படிங்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட் படியாது. அண்ட் இதோட பிரைசிங் கிட்டத்தட்ட 1199 ரூபீஸ். சோ நீங்க 16 ப்ரோக்கு ஒரு மினிமலிஸ்டிக் கேஸ் தேடுறீங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல கம்ஃபர்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கேஸ் வந்து என்னோட ப்ரிஃபரன்ஸுங்க. ஏன்னா சீரியஸ்லி சூப்பரா இருந்துச்சு நான் யூஸ் பண்ண வரைக்கும். அண்ட் அவ்வளவுதாங்க இந்த ஒரு வீடியோ. இப்போ நான் சொன்ன எல்லா ப்ராடக்ட்டுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஓகே கேஸ், மீண்டும் நேரத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.